அன்பர்களுக்கு வணக்கம். வேதாத்ரியாவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியடைகிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வேதாத்ரியா சப்ஸ்கிரைப் செய்து வழங்கும் வேதாத்ரிய உண்மை தத்துவங்களையும் வேதாத்ரிய சிந்தனை கருத்துக்களையும் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் யோக பயணத்தில் உன்னத நிலையை பெறுங்கள். மெய்ப்பொருள் உண்மை ரகசியங்களை அறிந்து உணர்ந்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். அன்பர்களே, இனி இன்றைய சிந்தனை கருத்தை நம் வேதாத்ரியாவில் காணலாம். வணக்கம் அன்பர்கள். வேதாத்ரியா வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வேதாத்ரியா வாக்கெடுப்பு முடிவுகளை இப்பொழுது காணலாம். நேற்றைய நாளில் காயகல்ப யோக பயிற்சியில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு இடைவெளி விட்டு கிடைக்கும் என்று சொல்லியிருந்தோம். இந்த இடைவெளியை நிரப்புவதற்காக 4 பதில்களை நாங்களே தந்திருந்தோம். அந்த 4இல் ஒன்றுதான் மிகச்சரியான பதில். ஆனால் அந்த மற்ற 3இன் வழியாக உங்களுடைய மனநிலை அல்லது அந்த விளக்கம் எப்படி இருக்கிறது என்பதையும் நீங்களாகவே தெரிந்து கொள்ள முடியும். அதைத்தான் இந்த வாக்கெடுப்பில் கேட்டிருந்தோம். இதற்காக நாங்கள் கொடுத்த அந்த 4 பதில்கள் என்ன என்று பார்க்கலாமா? 1. அதை எப்போதும் செய்யாமல் இருந்தாலே போதும் தீர்வு கிடைக்கும். 2. தகுந்த அனுபவமிக்க ஆசிரியரிடம் கேள்வி கேட்டால்தான் கிடைக்கும். 3. நாமே யூடியூபில் தகவல் தேடிக்கொண்டு செய்தால் கிடைக்கும். 4. மறுபடியும் முதலிலிருந்தே கற்றுக்கொண்டால் மட்டுமே கிடைக்கும். இந்த 4இல் எது சரியானது என்றால், தகுந்த அனுபவமிக்க ஆசிரியரிடம் கேள்வி கேட்டால்தான் கிடைக்கும். இதுதான் சரியான பதில். எப்படி என்றால், நாம் இந்த வேதாத்திரியத்தில் காயகல்ப யோக கலையை மட்டும் கற்றுக்கொண்டோம். ஒரு நாள் கற்றுக்கொண்டு அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கைச் சூழலில் பலவித எண்ணங்கள் தாக்கத்தில், செயல்கள் தாக்கத்தில் கற்றுக்கொண்ட அந்த நிலையிலிருந்து கொஞ்சம் மாறுபடும். அங்கே செய்யும் பொழுது சரியாக இருக்கும். நாம் வீட்டில் வந்த பிறகு இப்படியா அப்படியா என்ற ஒரு குழப்பம் வந்துவிடும். இதற்கு காரணம் ஒன்றுமில்லை, நம்முடைய அந்த மனோநிலை தான். கற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே மிக தெளிவாக குறிப்பெடுத்து கொண்டு வர வேண்டும். சந்தேகம் இருந்தால் அங்கேயே செய்து காட்டி விளக்கம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு தெரியும் என்ற ஒரு மனோபாவத்தில் நாம் அதை கற்றுக்கொண்டு, அல்லது அங்கே கேள்வி கேட்டால் நம்மை தப்பாக நினைப்பார்களோ என்ற ஒரு மனக்குழப்பத்தில் கேள்வி கேட்காமல் மற்றவர்களை பார்த்து அப்படியா இப்படியா என்று நம்மளே ஒரு புரிதலுக்கு வந்து கொண்டு வீட்டில் போய் பார்த்து கொள்ளலாம் என்று நாம செய்யும் பொழுதுதான் இங்கே உங்களுக்கு குழப்பம் வருகிறது. அப்போது என்னவென்றால், இந்த அசுனி முத்திரையும் ஓஜஸ் மூசும் போடும் பொழுது ஒரு குழப்பம் வந்துவிடும். 10 அசுனி முத்திரை என்றால் எப்படி இடுவது, ஒரு ஓஜஸ் மூச்சு என்றால் எப்படி வெளிவிடுவது, நாக்கை மடிப்பது என்றால் என்ன என்றெல்லாம் வீட்டிற்கு வந்த பிறகுதான் குழப்பம் ஏற்படும். இந்த குழப்பத்தை வைத்துக்கொண்டு மீண்டும் மன்றத்திற்கு போகாமல் அல்லது யாரிடமும் கேட்காமல் ஏதோ ஒன்று செய்யலாம் என்று நீங்களாக செய்யும் பொழுதுதான் இந்த உடல் அதை தாங்குவதில்லை. பலவித பிரச்சனைகளுக்கு உண்டாகி உடலை வெப்பப்படுத்தி உடல் சூடு என்ற ஒன்று வந்துவிடுகிறது. அந்த சூட்டை குறைக்க நீங்கள் என்ன செய்தாலும் உடனடியாக தீராமல், நீங்களும் பயிற்சியை நிறுத்தாமல் அந்த வெப்பம் கூடிக்கொண்டு போய் ஒரு நோயாக மாறிவிடுகிறது. உறுப்புகளும் கெட்டுவிடுகிறது. அதற்கு பிறகுதான் உண்மை தெரிந்து என்ன செய்யலாம் என்று யாரிடமாவது கேட்கும் பொழுதுதான் அதற்கு ஒரு வழி பிறக்கிறது. அது என்ன வழி என்று கேட்டால், தகுந்த அனுபவமிக்க ஆசிரியரை அணுகி தங்களுடைய குறையை சொல்லி தங்களுடைய பயிற்சியை செய்து காட்டி விளக்கம் பெற்றுக்கொள்ள வேண்டியதுதான் சரியான வழி. அது மட்டுமே தான் முழுமையாக உதவும். அது இல்லாமல்
உங்களுக்கு தெரிந்தவரிடம் அல்லது யாரோ ஒருவரிடம் கேள்வி கேட்டு விளக்கத்தை பெற்று அல்லது நீங்களாகவே ஒரு தகவலை தேடிக்கொண்டு திருத்தி அமைக்க செய்தால் அது மீண்டும் மற்றொரு பிரச்சனைக்கு தான் வழி கொடுக்கும். எனவே மிகச்சரியான வழி என்பது தகுந்த அனுபவமிக்க ஆசிரியரை அணுகி உங்கள் குறைகளை சொல்லி திருத்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். இதற்காக நாம் மீண்டும் மறுபடியும் இந்த பயிற்சியை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு முறை கற்றுக்கொண்ட பயிற்சி போதுமானது. அதை செய்து திருத்திக் கொண்டால் வாழ்வில் நமக்கு பயன் தரக்கூடியதாக அமைந்துவிடும். நல்லது நண்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலை சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.